சொல்வதையே பிரிவினைவாதம் வா. யார் சொல்லுவா? தெலுங்கு தேசம் என்று கட்சி வச்சார்ல ஐயா என்.டி. ராமராவ், அந்த கட்சியோட கூட்டணி வச்சவன் தான் பேசுவான். தெலுங்கு தேசம் அந்த கட்சியோட கூட்டணி வச்சவன் தமிழ் தேசம் பிரிவினைவாதம். தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலைவளம், காட்டு வளம், மண் வளம், மணல் வளம் எல்லாவற்றையும் காப்பது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, பெண்ணிய உரிமை, இதையெல்லாம் காப்பது. இதற்கெல்லாம் ஒரு அரசியல், அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். அவ்வளவுதான். உன் கனவு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. இவ்வளவுதான். கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, ஒரே இதுல முடிச்சுட்டா நம்ம தாத்தே. ரொம்பலாம் நம்ம பிள்ளையை சிரமப்படக்கூடாது. கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்வார்கள். நீங்கள் மக்கள் அரசியல் செய்ய வந்தவர்கள். இவர்கள் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் செய்வார்கள். நாம் செயல் அரசியல், சேவை அரசியல் செய்ய வந்தவர்கள். வேறுபாடு நிறைய இருக்கிறது. உங்களுக்குள் ஒரு திமிர் இருக்கணும். ஒரு நேர்மையாளனால் மட்டும்தான் திமிரோடு இருக்க முடியுங்கிறான். அதனாலதான் சொல்றேன், நீங்க திமிரோடு இருங்க. ஏனால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆக சிறந்த நேர்மையாளர்கள். இல்லைன்னா எளிய மகன் என்னையை தேடி என் கைகளை பிடித்து என்னை வலிமைப்படுத்த நின்றிருக்க மாட்டீர்கள். ஏன் நீங்கள் நேர்மையாளர்கள்? ஏன் நீங்கள் சிறந்தவர்கள்? நீங்கள் திரையரங்குகளில் உங்களுக்கான தலைவனை தேடவில்லை. பொழுதுபோக்கு தளத்தில் உங்களுக்கான தலைவனை தேடாமல் போராட்ட களத்தில் உங்களுக்கான தலைவனை தேடியதால் நீங்கள் சிறந்தவர்கள், நேர்மையாளர்கள். காற்றடிக்கும் திசையெல்லாம் பறந்து செல்கிற பதர்களாக இல்லாமல் புயலே அடித்தாலும் கலையாத அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க நெல்மணிகளாக நீங்கள் இருப்பதாலேயே நீங்கள் நேர்மையாளர்கள். என்னரும் தம்பி தங்கைகளே, நீங்கள் இருப்பாய் தமிழா நெருப்பாய் என்று உணர்ச்சி பாவலன் அண்ணன் காசி ஆனந்தன் சொன்னது போல ஒரு நெருப்பை போல நீங்கள் இருக்க வேண்டும். தம்பி ஹிம்லர் கூட அதுதான் குறிப்பிட்டார். தொடங்கும் போது ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும் என்ற கோட்பாட்டை முன்வைத்தேன். நான் கட்சியில் இருக்கிறேன், மகிழ்ச்சி. என்ன எத்தனை பேர் கட்சியில் இருக்கான், அது வளர்ச்சி. அப்ப என்ன செய்யணும்? நெருப்பாக மாற வேண்டும். ஏன்? எதனோடு நெருப்பு சேர்கிறதோ அதை தன்னியல்புக்கு மாற்றும். அப்ப இன விடுதலை களத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் பெரும் நெருப்பாக பற்றி பற்றி பரவன். நம் நோக்கம் என்ன? நம்முடைய அரசியல் என்ன? நம் இலக்கு என்ன? நம் பயணம் எதை நோக்கியது? இதை எடுத்து எடுத்து உடன் படித்தவர்கள், உடன் பிறந்தவர்கள், தோழர்கள், நண்பர்கள் எல்லாரிடத்திலும் பேசி 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 பற்ற வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த நெருப்பு தான் புரட்சி தீயாக பற்றி பரவும். இங்கே தேசிய தம்பிகள் கூட குறிப்பிட்டார்கள். வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நேர்மை என்று அந்த வார்த்தையை போடல, முழுமையான நேர்மை, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் புனிதம் என்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞர்கள்.
50 பேர் இருந்தால் போதும், இந்த உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும். அப்படிப்பட்ட மாறுதலை நம்மால் செய்துவிட முடியும். ஒரு எளிய மகன் சீமானால் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்ட முடியும் என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் சீமானாக மாறினால் என்ன ஆகும் என்று அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வையுங்கள். இதைத்தான் இறைமகன் இயேசு கற்பிக்கிறார். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கிறேன், நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்கிறார். தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே? எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே? நன்மையை வைத்துத்தான், நேர்மையை வைத்துத்தான். நெருப்பை நெருப்பி வைத்து அணைக்க முடியாது, நீரை வைத்துத்தான். அப்படி நேர்மையின் பக்கம், நன்மையின் பக்கம் நிற்கிற நீங்கள் பற்றி பரவுங்கள். தம்பித்துறை குறிப்பிட்டது, நம் இலக்கு என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு, அவ்வளவுதான். அங்க போயிட்டு அண்ணன் அவரு கிளம்பி எவரு எப்படி, உன்னுடைய கனவு நாட்டை வெல்லணும். முடியல, என் தொகுதியை வெல்லணும். முடியல, என் பூத்துல நான் வெல்லணும், என் வாக்ககத்தை நான் வெல்லணும். இதுதான் ஒவ்வொரு வீரனுக்கும் இலக்காரு. என் வாக்ககத்துல எந்த கொம்பனால அங்க வாக்கு எண்ணும் போது நாம் தமிழர் கட்சி முன்னிலை என்று வரும், அவ்வளவுதான். ஏன் உனக்கு வெறி இருக்கணுங்கிற? அவன் அற்ப ஓட்டுக்கானவன், நீ இந்த நாட்டுக்கானவன். ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டான். மக்கள் நலன்லாம் அவனுக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது, அதான் தெரியாது. மக்களை பற்றி சிந்திக்கிறவன், மக்கள் பசியோடு இருப்பார்கள், மக்கள் தாகம் எடுத்து நிற்பார்கள், மக்கள் அவசர தேவைக்கு தவிப்பார்கள், அவர்கள் நீண்ட நேரம் நிற்கிறார்கள், கால்களுக்கும் அவர்களுக்கு என்று சிந்திப்பவன் அவன் மக்களுக்கானவன், மக்களின் தலைவன். இது எதை பற்றியும் கவலைப்படாதவனை பத்தி நமக்கு பேச்சு கிடையாது. இங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் மக்களுக்கானவர்கள், காரணம் அந்த மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்தவர்கள். பன்னெடுங்காலமாக நம் தாய் தந்தையர், நம் உடன் பிறந்தார்கள், நம் இன சொந்தங்கள் சிந்திய கண்ணீர், ஏந்திய கவலை, அவர்கள் பட்ட துயர துன்பம், நம் பெற்றோர்கள் நம்மளை படிக்க வைக்க எவ்வளவு கடினப்பட்டார்கள் என்பதையெல்லாம் கண்கூடாக கண்ட பிள்ளைகள் நாம். வறுமையிலிருந்து வந்த பிள்ளைகள் நாம். ஏனால் வறுமையை தோல்வியை விட உலகத்தில் சிறந்த பல்கலைக்கழகம் எதுவும் இல்லைங்கிற, நிறைய கற்பித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் உண்டு என்றால் அது வறுமையும் தோல்வியும் தான். அந்த பல்கலைக்கழகங்களில் படித்த பிள்ளைகள் நீங்கள். அதனால் இந்த இலக்கை குறிவைத்து என்னரும் தம்பி தங்கைகள் களத்தில் நிற்கணும். தம்பி ஹிம்லர் சொன்னது போல 26 தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பை நாம் கொடுக்கிறோம். ஏற்கனவே இருந்தவர் அவர் நின்னார், அவருக்கு வாய்ப்பு. இது திராவிட கழகங்கள், திராவிட இயக்கங்கள்ல பிறந்திலிருந்து சாகிற வரை ஒரே ஒருத்தனை அங்கேயே நிக்கிறதுக்கு இது அப்படி இல்லை. அவர் போனா அவர் மகனுக்கு அப்படி இல்லாது இல்லை, அப்படி கட்சி இல்லை, இலக்கை தாங்கி நிற்கிறது. நீங்க சுமந்தீங்க, இன்னொரு அடுத்த தலைமுறை கொடுக்கணும். நீங்க எல்லாம் ஏதோ பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியால இருந்து வேட்பாளரை கொண்டு வருவேன். பக்கத்து வீட்டுல இருந்தா கொண்டு வருது, அண்ணன் தம்பி தான் கொண்டு வந்து நிறுத்துது.
உனக்கு இல்லைன்னா அந்த வாய்ப்பு இன்னும் இருக்கு. அவர் செய்யறார், தம்பி செய்யறார், தம்பிக்கு கூட நிக்க வேண்டியது, தங்கச்சி கூட நிக்க வேண்டியது நம் பிறவி கடமை. அப்படிதான் செய்யணும். தேர்தலில் நிக்க வாய்ப்பு கொடுத்தா வேலை செய்வேன், இல்லைன்னா வெளியில போயிருவேன் அப்படின்னா என்னை மாதிரி மகிழ்ச்சி அடையவே வேணும் கிடையாது. என்ன நினைப்பேன், என்ன நினைப்பேன், தொலைஞ்சான் துரோகி. எப்படி நினைப்பேன், தொலைஞ்சான் துரோகின்னு. இதை கொடுத்தால்தான், இந்த பொறுப்பை தந்தால்தான் என்று சொல்பவன் இந்த படைக்கு பொருத்தமானவன் அல்ல. இந்த எண்ணத்தில் வளருகிற நீ ஒரு நாள் உயர்ந்த பொறுப்புக்கு, அரசு பணியிலே அல்லது சட்டமன்ற உறுப்பினர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சர் வந்தா நீ என்ன செய்வ, இதை தந்தால் தான் செய்வேன். புரியுதா? அந்த எண்ணத்தில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை உண்டப்படுது. என்னை மாநிலத்துல போட்டால்தான் நான் வேலை செய்வேன். அப்படிலாம் கொண்டு விடுது. என் இலக்கு, நீ எந்த கொம்பனாலும் இரு, கட்சி உனக்கு கொடுக்கிற வேலை உன் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு, அதை போய் செய். நீ எங்க ஓட்டு போடுவ? நீ மாநிலத்தில் பெரிய பொறுப்புல இருக்க, மாநில ஒருங்கிணைப்பு சரி. சாதாரண மாணவ பாசறை தம்பி, அவன் வாக்கு செலுத்துற வாக்ககத்துல அதிக வாக்க வாங்கி, நீ வாக்கு செலுத்துற வாக்ககத்துல நீ அதிக வாக்கு வாங்காம தோத்து போயிட்டா அந்த பொறுப்புல என்ன மதிப்பு இருக்குன்னு யோசிப்பாரு. அவன் ஜிரிப்பான், என்ன மாநிலம் என்ன. அப்ப கட்சி பொறுப்பில் ஒரு மதிப்பும் இல்லை, கள பொறுப்பில் தான் மதிப்பு இருக்கு. உன் வாக்ககத்தில் வெற்றி வாக்கை பெற்றுவிட்டா அப்ப வாடா முன்னாடி வந்து கேள்வி என்ன அப்புறம் உனக்கு கேள்வி கேட்க தகுதி தானாக வந்துவிடும். தலைமையா இருக்கிற தகுதி உனக்கு தானாக வந்துடும். அதை விட்டு ராத்திரியில் அண்ணனுக்கு, அண்ணே ஒரு வேலையும் நடக்கலண்ணே, ஐயோ ரொம்ப பிரச்சனையா இருக்குண்ணே, இதை விட எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? எல்லாரும் அவன் தான் பிரச்சனையே. அவனுக்கு அவன் வேலை செய்யறான் செய்யல, உன் வேலை என்ன? நீ வாக்கு செலுத்தத்துல போ, கூட படிச்சவனை சேர்த்துக்க, இல்ல தங்கச்சியை சேர்த்துக்க, அம்மாவை சேர்த்துக்க. தங்கச்சி கல்யாணம் முடிச்சு போயிடுச்சு, யாரோ மனைவி இருந்தா மனைவி, இல்ல யாரோ ஒருத்தர் தெருவில் பக்கத்து வீட்டுக்காரு உட்கார்ந்து பேசி. நீ ரோட்ல கூட்ட அப்புறம் போடு, வீட்டுக்குள்ள போடு, வீட்டுல போடு, தெருவா போ, பேசு. தேநீர் குடிக்க போற இடத்துல பேசானே, என்னென்ன போன தடவை யாருக்கு நான் வாக்கு செலுத்தினீங்க, அப்படியானே, அப்படியா, என்னென்ன எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கானே, ஏன்பா பெரிய பிரச்சனைப்பா அப்படின்பா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு நீங்களே? அவனுக்கு அப்பதான் யோசிக்க ஆரம்பிப்பான். அதான் நீ மக்களுக்கான பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான காரணத்தை நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் அன்றிருந்தான்னா நீ வாழ தொடங்குகிறாய்ங்கிறான். நீ அன்னைக்குதான் வாழவே ஆரம்பிக்கிற. நீ இப்ப நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலை சாதாரண வேலையில் ஒரு கட்சி, அந்த கட்சியில நாம இளைஞர் பாசல் இருக்கோம், மாணவர் பாசல் இருக்கோம், இல்ல குருதி கொடையில் இருக்கோம், சுற்றுச்சூழல் இருக்கோம், அது இல்ல. ஒரு தேசியனத்தின் விடுதலை, அந்த அரசியல் படையில் நான் மிகச்சிறந்த தளபதியாக இருக்கிறேன் என்கிற பெருமிதம் திமுரு. பல பேர் என்னிடத்த சொல்றாங்க, ஒரு தமிழ்ல பேசிட்டா நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. இந்த நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது, ஆனால் ஆகச்சிறந்த 2 படையை வைத்திருக்குது, 3 படை. ஒன்று சுற்றுச்சூழல், குருதி கொடை, கையூட்டு ஊழல் ஒழிப்பு. இது 2ஐயும் படைப்பிரிவா வச்சிருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான். சூழலை பற்றி கவலைப்பட, மரக்கன்றுகளை நட, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும் என்றால் அங்கு போய் போராட்ட களத்தில் நின்றதை தடுக்க, குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்று பல லட்சக்கணக்கான அழகு யூனிட் ரத்தத்தை கொடுத்து சாதியை ஏற்றதாலுகற்ற சமத்துவம் எங்க நடக்குது? குருதி கொடுக்கறதுலதான் இருக்குது. ஏன்னா மருத்துவமனையில படுத்துக்கிட்டு அந்த ரத்தம் எந்த சாதிக்கிற ரத்தம் சாமி, அதை பார்த்து ஏன் சாதியா இருந்தா ஏத்துங்கன்னு எவனும் சொல்றதில்லை. எதையும் சட்னி ஏற்றி காப்பாத்துங்கன்னு தான் சொல்லுவான். அதனாலதான் அதை நாங்க செய்யறோம். ஏன்னா
சாதிக்கு ரத்த வெறி உண்டு, ரத்தத்துக்கு சாதி வெறி கிடையாது. அதனாலதான் நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறோம், நாங்க சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கிறவனோட பழகவே மாட்டோம். எங்களுக்கு சாதி தீண்டாமை கிடையாது, சாதியே தீண்டாமை தான். ஆணவ கொலை பண்ணிடுறான். நான் போய் சொன்னேன், ஏய் சாதிக்கு கொலை பண்ணாதா, சாதியை கொலை பண்றா, தயவு செய்து சாதியை கொலை பண்ணுங்கடா. அற்ப சாதி மதத்தை கூட கடக்க முடியாத நீ எதையும் கடந்து போய் வெல்ல முடியாது, எந்த இலக்கையும் தொட முடியாது. இந்த தமிழ் சமூகம் தாழ்ந்து விழுந்ததுக்கு பெரிய 2 வில்லன் இருக்கான, பெரிய 2 காரணம் இதுதான். இது 2 தான். அததான் தன்னின பகைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. தன்னைத்தானே தாழ்த்தி வீழ்த்துவது, அதை எல்லோரும் தம்பி தங்கிகள் கடந்து வரணும். அது அழுக்கு, அதை அப்படியே தூக்கிக்கிட்டே அலையக்கூடாது. அது சிந்தனையில் படிஞ்சிருக்கிற அழுக்கு. தமிழ் ஒரு பேரன்பின் தாய். அந்த தாயின் பிள்ளைகளுக்குள்ளேயே அன்பு இல்லைன்னா அவ எப்படி அந்த இனம் மேம்பட்டு வாழுங்கிறத எல்லாரும் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் என் தம்பி இதெல்லாம் சொல்றான், வெற்றி செல்லன் மணி செந்தில்லாம் அண்ணன் எங்களை அப்படி இப்படிலாம். எனக்கு இப்பவும் அவரை பார்த்தாலே ஒரு வியப்பா தான் இருக்கு. இத்தனை கூட்டத்துக்குள்ள நம்மளை எப்படா தூக்கிட்டு போனாப்புல அடையாளம் கண்டு அப்படின்னு. இது உங்களை மாதிரி தான், நானும் எல்லாரும் மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன். ஈழத்தை ஆதரிச்சேன், ஈழத்தை இது பண்ண எல்லாரோட தான் பேசிட்டு இருந்தேன். இந்த கூட்டத்துக்குள்ள இவன் தான் சரியான ஆள்னு எப்படி கூட்டிட்டு போனாரு, அதுதான் இன்னைக்கும் வியப்பா இருக்கும். நீங்க எல்லாம் என்னை சொல்லும் போது எனக்கு கண்ணீரா வரும். அவரை தான் நினைப்பேன். அவர் சொல்றதை பார்க்கும்போது இது எப்படி இந்த வேலைக்கு நம்ம பொருத்தமா இருப்போம், அது எப்படி சரியா இருக்கும், நம்மளை போய் இதை செய்ய சொல்றாரு அப்படின்னு. அதை நான் அடிக்கடி சொல்லுவல, அண்ணே நான் என் வீட்டு வாலி கிணத்துல விழுந்துருச்சுருந்தாண்டா எடுக்கிறதுக்கு குதிச்சேன், மூலிகை போகும்போதானே தெரியுது என் பரம்பரையே மூலிகை கிடக்குன்ட்டு. இப்ப வழி இல்லாம சரி இறங்கிட்டோம் அடிச்சிருவோம் அப்படின்னு. அதனால எப்பவுமே நம்முடைய தலைவர் நமக்கு வியப்பு. நீங்க நாமெல்லாம் ஒரு பெருமிதம் திமிரும் நமக்கு இருக்குன்னா உலகத்தில் எந்த இனத்திற்கும் கிடைக்காத தலைவன் நமக்கு கிடைத்திருக்கான். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் கிடைச்சிருக்கான். தத்துவம்லாம் தனியா தேடாத, அவனே ஒரு தத்துவம் தான். அவன் தத்துவமாக வாழ்ந்தவன். அவன் வாழ்க்கையே நமக்கு ஒரு வரலாறு, அதுவே வழிகாட்டும். எல்லாரும் பிள்ளைகளே, நம் பாட்டன் பாரதி ஒளிபடைத்த கன்னி நாய், உறுதி கொண்ட நெஞ்சி நாய்ங்கிறான். எதுக்கு இளைஞர்களை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஐயா அப்துல் கலாம் எண்ணற்ற கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் சென்று மாணவ பிள்ளைகள்கிட்ட பேசினாங்க. அவங்க ஏன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுங்க, அமைச்சர் பெருமக்களை தாங்க, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லல. அவருக்கு தெரியும் அது பதரா ஆயிருச்சு. பதருக்குள் நெல்மணியை தேடுவதை விட நாமே உழுது விதைச்சு நல்ல நெல்மணிகளை அறுவடை செய்து கொள்வது மேல். அததான் யார் செய்யறா? உங்கள் முன்னவன் செய்துட்டு இருக்கேன். நான் போய் அந்த கட்சியிலிருந்து 4 பேரை இழுக்கிறது, இந்த கட்சியிலிருந்து திமிரோட நிக்கிறேன்னா காரணம் என்ன? இது நான் விதைச்சு வளர்த்த மணி, அறுவடை செய்த நெல்மணி. அன்பு பிள்ளைகளே, நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு வாக்கும் உலகத்தை எந்த கொம்மனாலும் தொட முடியாத மிக மதிப்பு மிக்க வாக்குகள். விலை உயர்ந்த வாக்கை பெற்றவன் நான் தான். பல்வேறு நாடுகளில் பரவி வாழக்கூடிய நம் உடன் பிறந்தார்கள் ₹1,00,000 மேலே செலவு பண்ணி ஒத்தை வாக்கை செலுத்தி விட்டு செல்கிறார்கள் என்றால் எவ்வளவு மதிப்புமிக்க வாக்கு. பணத்திற்கு இல்லாது தான் பிறந்த இனத்திற்கு இனி மக்கள் செலுத்தி இருக்கிறார்கள் என்றால் மிகவும் மதிப்புமிக்க வாக்கு. காசுக்கு இல்லாத எளிய பிள்ளைகள் முன்வைத்த கருத்திற்கு வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் மிகவும் மிகவும் மதிப்பு மிக்கது. அதிலும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடுப்பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான்கிறார். அப்படி நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தெளிந்த உணர்வு பெற்ற என் இன மக்கள் நமக்கு செலுத்திய ஒவ்வொரு வாக்கும்
மிகுந்த மதிப்பு மிக்கது. தன்மானமிக்க தமிழின சொந்தங்கள் நமக்கு தந்த வாக்கு ஒவ்வொன்றும் தங்கத்தையும் விட மிகவும் மதிப்பு மிக்கது. அதனால் நான் சொல்கிறேன், அன்பு பிள்ளைகளே, மக்கள் மகத்தானவர்கள்.